அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை விருந்தோம்பல். தமிழர்களின் பண்பாட்டில் விருந்தோம்பல் ஒரு முதன்மையான ஒரு செயல். நமக்கு இல்லாவிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளுக்கு விருந்தளிச்சு மகிழ்ந்த நிகழ்வு நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கு. கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் பாரி. அந்த பாரியோடைய புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தி தான் நமக்கு இங்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். மூன்றரையன. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல். மூன்றுரை அரையனார். இல்ல, ஒன்றுரா முன்றிலோ இல். இது ஒரு முக்கியமான தொடர். ஒரு பொருளும் இல்லாத வீடு இல்லை என்பது இதன் பொருள். சொல்லும் பொருளும். மாறி மலை, வரந்திருந்த வறண்டிருந்த, புகாவாக உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் முன்றில் வீட்டின் முன்னிடம், அதாவது திண்ணை. இந்த பாடல்ல இது வீட்டை குறிக்கிறது. பாடலின் பொருள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். அதாவது பொருள் கேட்டு நிற்கிறாங்க. பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். உலைநீரில் பொன்னிட்டு அப்படின்னா அரிசி போட்டு வேக வச்சு சாதம் கொடுக்குறாங்க. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை நாம் அறியலாம். இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். பழமொழி 400 அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இந்த பழமொழி 400 என்ற பாடல் எழுதியவர் முன்றுரை அரையனார். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதுதான் இந்த ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதன் பொருள். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இந்த பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கிறது. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால தான் இதற்கு பழமொழி 400 என்னும் பெயர் வந்தது. இந்த நூலின் ஒரு பாடல் நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.